நக்கீரன் பிரகாஷ், இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? இன்னைக்கு பிரதமருடைய இந்த ஸ்பீச் ப்ளஸ் திருச்சியில் நடத்தி இருக்கக்கூடிய இந்த அதிமுக கூட்டணியினுடைய இந்த மாநாடை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? எனக்கு ஒரே ஒரு ஆச்சரியங்க. நான் ஜெயலலிதா பீரியட்லேருந்து ரிப்போர்ட்டராக இருக்கேன். ஜெயலலிதா ஒரு கூட்டணி கட்சி மாநாட்டுக்கு வராங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான பேனரில் அந்த அம்மா படம் இல்லைன்னா, அந்த பொதுக்கூட்டம் பிரைம் மினிஸ்டரில் அது டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் கூட அந்த கூட்டம் தூக்கி எறியப்படும். அஃப்கோர்ஸ் பியூஷ் கோயல் சொல்கிறாரு எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி வில் டிசைடுன்றது அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தவிர அந்த வார்த்தையை வேற எங்கேயுமே எதிரொலிக்கலை. அதிமுக கூட்டணின்றது மிக மிக பெரிய குழப்பத்தில் இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கார், ஒரு மிகப்பெரிய கூட்டணி கட்சி நம்மளோட சேரப்போகுது அப்படின்றது அவர் தாவேகா கூட்டணியை சொல்கிறார். அந்த தாவேகா கூட்டணி இங்கே வருமா, வந்தால் எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க, அன்புமணிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, டிடிவிக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுப்பாங்க அப்படின்ற எந்த பேச்சுவார்த்தையுமே இங்கே நடக்கலை. இப்போது சொல்கிறாங்க சிபிஎம் கூட முரண்னுக்குது, மதிமுக எதிராக போகுது, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. திமுகவில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா, எல்லாருக்கும் ஒரு 4 சீட்டு ஃபார்முலாவை அவர் முன்வைக்கிறார். யார்? சிஎம். எல்லாரும் அந்த ஃபார்முலாவுக்கு எதிரான விஷயங்களை தான் ஆதரவு அந்த விஷயங்கள் தான் பேசுகிறாங்க. மக்கள் நல கூட்டணிக்கு 2, அவங்க கேட்டது 6, கொடுக்கறது 2, மதிமுகக்கு 4, தேமுதிகக்கு 4, சிபிஎம் 6 கேட்குறாங்க 4, சிபிஐ 6 கேட்குறாங்க 4. அது என்ன சார் மக்கள் நல கூட்டணி தனியாக வேறு வைக்கிறீங்க? மக்கள் நல கூட்டணி இல்லை, மக்கள் நீதி மையம். ஓகே. மக்கள் நீதி மையம் 6 கேட்குறாங்க, அவங்களுக்கு 2. விசிக 8 கேட்குறாங்க, அவங்களுக்கு 4. ஸோ இதெல்லாம் திமுகவே தன்னுடைய தொகுதிகளை குறைச்சிக்கிறதுனால இந்த நெகோசியேஷனுக்குள்ளே போகிறாங்க. இவங்க குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அடுத்தது சிஎம் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இப்போ தேர்தல் நெக்ஸ்ட் மந்த் வந்துருச்சு, ரைட்டுங்களா? இதுக்குள்ளே தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி போட்டி போடுறதுக்கு யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணோம், யார் எந்த தொகுதியில் நிற்பாங்க அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பெரம்பூர் தொகுதி விஜய், வில்லிவாக்கம் தொகுதி நம்ம ஆதவ் அர்ஜுன் ரெட்டி, டி நகர் புசி ஆனந்த், ரைட்டுங்களா, மயிலாப்பூர் வெங்கட்ராமன், திருச்சி கிழக்கே விஜய் பேர், திருச்சி கிழக்கும் பெரம்பூரும் விஜயோட பேரில் இருக்குது. இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. தாவேக்கா ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 60 ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டார். நாளைக்கு இன்னொரு 60 ஃபிக்ஸ் பண்ணுவார் விஜய். இப்படி தொகுதிகளை ஐடென்டிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளேயே எல்லோரும் போயிட்டாங்க. திமுகவும் அதே ப்ராசஸ்க்குள்ளே போயிருக்கு. இவங்க தொகுதிகள் 4ன்றாங்க, 6ன்றாங்க. மதிமுக உதயசூரியனில் போட்டிடுன்றாங்க, இல்லை நாங்கள் தனி சின்னத்தில் போட்டி போடுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி தொகுதிகள் ஐடென்டிஃபிகேஷனுக்கே திமுக கூட்டணி போயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ 4ன்னா தெரியல எந்தெந்த தொகுதி கொடுப்பாங்க, அவங்க ஏற்கனவே ஜெயித்த தொகுதிகள் என்னென்ன, அதுக்குள்ளே என்ன தொகுதிகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சு. இப்போது காங்கிரஸுக்கு 28, அது என்னென்ன தொகுதிகள் அவங்களுக்கு கொடுக்கணும், அவங்க ஏற்கனவே ஜெயிச்ச 18, அதுக்கப்புறம் என்னென்ன தொகுதிகள் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிட்டத்தட்ட கூட்டணி ஆன்வில்ல முடிஞ்சு போய் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அங்கே எந்த பிளவுமே வரல இது வரைக்கும், ரைட்டுங்களா? இப்போது விஜய் வருவாரா இல்லையான்றது தாவேகா என்டிஏ கூட்டணியில் விஜய் வருவாரா இல்லையான்றது இன்றைக்கி வரைக்கும் கிளியரே கிடையாது, ரைட்டா? பிஜேபி எத்தனை தொகுதிகள் போட்டி போட போகுது அப்படின்னா, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை முதன்மைப்படுத்தாமல் இருப்பதற்கான பின்னணியில் விஜயோடைய வருகை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? விஜயோட வருகையை பெருசாக எதிர்பார்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய பேண்ட் வேகன் தான் இப்போ பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கு. விஜய் வருவாருன்னு சொல்கிற எடப்பாடி பழனிசாமி ஆஃபர் பண்ணுற தொகுதி இன்னமும் 40 தான். விஜய் உள்ளே வராரு அப்படின்னா 80-90 அப்படின்ற மாதிரி நெகோசியேஷன் நடக்கிறதா செய்திகள் அரசல் பொருசலாக வந்துக்கிட்டு இருக்கு. அதில் துணை முதல்வர் பதவி கேட்குறாரு அப்படின்ற வரும்போது கூட்டணி ஆட்சி வந்துடுது.
கூட்டணி ஆட்சி கான்செப்ட் வந்து கூட்டணி ஆட்சி என்பது அதிமுகவுக்கு எதிரான கான்செப்ட் உள்ள ஒரு விஷயம். அப்போது விஜய் உள்ளே வருவாரா வரலையான்னு தெரியல. அவர் பாட்டுன்னு தனியாக தொகுதிகளை தேர்ந்தெடுத்து வேட்பாளர்களை செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ப்ராசஸில் இருக்கார். 15ஆந்தேதி சம்மனுக்கு போய் ஆஜராகிறாரு. ரைட்டுங்களா? சிபிஐ சம்மனுக்கு போய் 15ஆந்தேதி ஆஜராகிறாரு. அந்த நெருக்கடி எதனால் வருதுன்றது ஒரு கேள்விக்குறின்னு வச்சுக்கோங்களேன் விஜய் விஷயத்தில். இப்போது பிஜேபிக்கு எவ்வளோ கொடுப்பார் அவர்? நம்ம டிடிவி தினகரன் இருக்கார், அவர் போய் நேற்று வேலுமணியை போய் பார்த்து பேசிட்டு வர்றாரு. அவருக்கு எவ்வளோ கொடுப்பார்? 9 சீட்டுன்னு சொல்கிறாங்க. பிஜேபிக்கு வந்து 27+3, ஜான் பாண்டியன் 1, ஏசிஎஸ் 1, பாரிவேந்தர் 1, 3, 30 + 9 39. இல்லை எங்களுக்கு பத்தாது. டோட்டலாக நீங்கள் கூட்டணியோடு சேர்த்து 39 கொடுக்குறீங்க. எங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும், இண்டிவிஜுவலாகவே ஒன்று வேணும் அப்படின்றது. இன்னொன்று, அதிமுக கூட்டணியை விட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா ராமதாஸ், சசிகலா, இவங்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க? இவங்க 2 பேரும் நேற்று சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ அதிமுகவுடைய வாக்குகள் என்பது வந்து சுத்தமாக கபலீகரம் செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. உதாரணத்துக்கு 18% வாக்குகள் வாங்கினது வந்து பாஜக கூட்டணி அண்ணாமலை தலைமையில் வாங்கின வாக்குகள். அது அந்த 18% வாக்குகளில் முக்கிய பங்கு வகித்தது முக்குளத்தோர் வாக்குகள் தென் மாவட்டங்களில். அந்த வாக்குகளை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான விஷயமே இல்லை. அப்போது இந்த தென் தமிழகத்தின் ஒரு பகுதியில் இந்த கூட்டணியே இல்லை அப்படின்ற அடிப்படையில் ஒரு பெரிய டேஞ்சர் என்பது இந்த கூட்டணி என்டிஏக்குள்ளே இருக்குது. இப்போது என்டிஏக்குள்ளே இருக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், இவங்களுடைய பேக்ரவுண்ட், பொன் ராதாகிருஷ்ணன் இவங்களாம் இருக்கிறாங்களே, இந்த பேக்ரவுண்டை வச்சு அது கால்குலேட் பண்ண முடியாது. ராதாகிருஷ்ணன் பேக்ரவுண்ட் வந்து லிமிட்டட் டு கன்னியாகுமரி. நல்ல மனுஷன் அவரோட இது வந்து லிமிட்டட் டு கன்னியாகுமரி. நயினார் நாகேந்திரன் வந்து நேற்று கூட போய் உக்காந்து நம்ம ஒரு கடம்பூர் ஜமீன் அவரை பார்த்து, நான் வந்து திருநெல்வேலியில் நிற்கிறேன், நீங்கள் வந்து உங்கள் முக்குளத்தோர் வாக்குகள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், திருநெல்வேலி தொகுதிக்கு நீங்கள் கோவில்பட்டியில் நில்லுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ரீதியான, அதாவது இப்போது ஏடிஎம்கே கூட்டணிக்கு அந்த முக்குளத்தோர் வாக்குகள்ன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக போயிடுச்சு. ஏன் அதில் வந்து இப்போ திண்டுக்கல் சீனிவாசனோ அல்லது வந்து செல்லூர் ராஜோ அல்லது வந்து இவங்களுடைய பணின்றதோ அவங்களுடைய வாக்கு வங்கின்றது உருவாகாதா? நீங்கள் ஒருத்தரை விட்டீங்களே, டிடிவி தினகரன் விட்டீங்களே. டிடிவி தினகரன் உட்பட, ஆர்பி உதயகுமார் உட்பட, செல்லூர் ராஜு உட்பட இவங்கெல்லாம் ஒவ்வொரு தொகுதியில் ஜெயித்தாங்க. ஆர்பி உதயகுமார் ஒரு தொகுதியில் ஜெயித்தார், செல்லூர் ராஜு ஒரு தொகுதியில் ஜெயித்தார். இப்படி ஒவ்வொரு தொகுதியில் தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கம்யூனிட்டி வந்து அந்த 10.5% இடஒதுக்கீடு எடப்பாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுலேருந்து அந்த கம்யூனிட்டி ஹர்ட்டான ஒரு கம்யூனிட்டி. ரைட்டுங்களா? கூடவே வந்து இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு போனதும், சசிகலா வந்து அந்த கம்யூனிட்டியோடைய ஒரு அடையாளமாக பார்க்கப்பட்ட ஒரு ஆள். சசிகலாவுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான் அமமுக. சசிகலா வந்து பழி வாங்கப்பட்டாருன்னு தொடங்கப்பட்ட கட்சி தான் அமமுக. அப்போ அது வெறும் லெட்டர் பேட் தான். பேக் போன் வந்து சசிகலா தான். இல்லை சார், நான் இதில் 2 கம்பேரிசன் இருக்கு இல்லையா? ஒன்று, திமுகவும் திருச்சியில் மாநாட்டை நடத்தி இருக்கிறாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சிடும் அப்படின்னு பார்க்கப்பட்ட பொழுது அது மீண்டும் சேர்ந்து திமுகவோட டீலிங்குள்ள அவங்க வந்துட்டாங்க, முடிஞ்சிருச்சுன்னு முதலமைச்சர் சொல்லிட்டார் இல்லையா? இப்போ இந்த இடத்துட்ட எல்லா பிரச்சனையும் முடித்து விட்டு திமுக ரேஸ்ல முன்னாடி நிக்குதா? என்டிஏ கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருக்குதா? அது இனிமே வெடிக்குமா அந்த இடம் நோக்கி? அதான் சார், இப்போ அவங்களுக்கு ஸ்கோப் இல்லை. ஏன் வந்து தாவேக்கா வரும்ன்ற பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுதுன்னா, அதிமுக தோற்கும் அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்ச தகவல், உள்ள நடக்கக்கூடிய தகவல்னா, முன்னாள் மந்திரிகளை தவிர, மாவட்ட செயலாளர்களை தவிர வேறு யாரும் சீட்டு வாங்குறதுக்கு தயாராக இல்லை. சீட்டுன்ற அதிமுக சீட்டுன்றது ஒரு மிகப்பெரிய விறுவிறுப்பாக வரும். லாட்ரி சீட்டு மாதிரி அடிச்சுப்பாங்க, பயங்கரமாக மோதுவாங்க. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுக தொண்டர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ இல்லையோ, போட்டி போடுவதற்கான 2021 தேர்தலே வாங்கினாங்களே சார். 2021 தேர்தலே வாங்குறாங்க. 10 வருஷம் அரசின் மீதான அதிருப்தி இருக்குன்னு மதிப்பிடப்படலாம், விமர்சிக்கப்படலாம், சொல்லப்படலாம். அப்பயே வாங்கும்பொழுது இந்த தேர்தல் என்ன இருக்கு? அவங்க விளையாடுறதுக்கான ஸ்கோப் நிறைய இருக்கு இல்லையா அதிமுக? 2021 தேர்தலில் வந்து அவங்க ஆளுங்கட்சியாக இருந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த தேர்தலை வந்து திமுக ஆளுங்கட்சியாக நின்று சந்திக்குது.
இதுதான் வித்தியாசம். இன்றைக்கி வந்து படை பலங்கள் மற்ற ஏற்பாடுகள் எல்லாமே வந்து இவங்ககிட்ட தான் இருக்குது, திமுக கிட்ட தான் இருக்குது. இவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வராங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க தான் கவர்மெண்ட்டு. அதுக்குள்ளே அவங்க பண்ண வேண்டிய எலெக்ஷன் ஒர்க் எல்லாத்தையுமே திமுக பண்ணி முடித்து விட்டது, கிட்டத்தட்ட முடித்து விட்டது. அப்போது அதிமுக மிக மிக மோசமான குழப்பமான சூழ்நிலையில் தாவேக்கா வந்தால் தான் காப்பாற்றுவாங்க என்ன அப்படின்னு கெஞ்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த கூட்டணி மேலே வந்ததுன்னு சொல்வீங்க? திமுக கூட்டணி. அந்த கூட்டணி நடத்திய திருச்சி மாநாடு என்பது வேற, ரைட்டா? படை பலன்களோடு நிற்கக்கூடிய, தயாரிப்பு வேலைகளோடு நிற்கக்கூடிய மாநாடு. இப்போ 2 இராணுவம் மோதுதுன்னு வைங்களேன். இப்போ போர் நடக்கிற காலகட்டம். ஒரு இராணுவத்துக்கிட்ட நவீன எந்திரங்கள், ஆயுதங்கள் இருக்குது. இப்போ அமெரிக்கா இருக்குது, ஈரான் இருக்குது. ஈரானை விட அமெரிக்கா இராணுவ பலத்தில் மிக சிறந்த நாடு. அப்போ அந்த நாடு தானே முன்னாடி நிற்கும். வியட்நாம் மாதிரி எக்ஸப்ஷன், விதிவிலக்குகள் வேணா இருக்கலாம் வியட்நாம். அந்த மாதிரி ஒரு விதிவிலக்குகளாக உருவாகிற அளவுக்கான ஒரு மக்களுடைய போராட்ட எழுச்சி, மக்கள் எழுச்சி வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவுக்கு ஆதரவாக இல்லை. பேசலாம் சார், நிற்கிற பேசுகிறேன். இல்லை, இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ் தளத்தில் ஏதோ ஒரு ஐடி விங் உள்ளே பூந்துட்டாங்க. பிஜேபி ஐடி விங்னு நினைக்கிறேன், 85%. ஆனால் யூடியூப்பில் வந்து கரெக்டாக 61 வந்து எந்த விளைவையும் ஏற்படுத்தாது அப்படின்றது தான். பொதுவாக திமுக மாநாடு நடத்தினா கூட நீங்கள் பொதுவாக மக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா, என்னங்க மாநாடு நடத்துகிறான், அது அவனுங்க நடத்திட்டு போகிறானுங்கப்பா, அது என்னப்பா அப்படின்வாங்க. உணர்ச்சி பூர்வமான மாநாடுகள், இப்போ நேபாள புரட்சி மாதிரி, அது மாதிரி ஏதாவது ஒரு உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் முன்னணியில் இருக்கும்போது, மாநாடு நடக்கும்போது அதோட விளைவு என்பது வேறு இருக்கும் பப்ளிக்கிட்ட. இவ்வளோ தான் வரும், எந்த விளைவும் ஏற்படுத்தாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலே இல்லை, புரியுதுங்களா? இதில் வந்து எடப்பாடி ஜெயிக்கணுன்றது அவங்களுக்கு தேவையே இல்லை, ரைட்டுங்களா? இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவங்க முன்னெடுத்து பார்த்தாங்க. எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி, அதிமுகவை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போய் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கலான்னு பார்த்தாங்க. அது ஆர்கனைஸ் ஆகலை. நன்றி சார், நன்றி சார். அதனால் அவங்களுடைய டார்கெட் வந்து 2029 பார்லிமெண்ட் தேர்தல். அப்போ விஜய் உட்பட எல்லாருடைய ஸ்ட்ரென்த்தும் ப்ரூவ் ஆகி வரும். நன்றி. அப்போ அலைன்ஸ்